ஹலோ ஹாய் வெல்கம் பேக் டு மஞ்சுமா விலாக்ஸ். நான் உங்கள் அன்பு மஞ்சுமா. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரவணா ஸ்டோர் தாங்க வந்திருக்கோம். குரோம்பேட்டில் இருக்கக்கூடிய சரவணா ஸ்டோரில் 8th ஃப்ளோரில் இருக்கக்கூடிய வெஜிடபிள்ஸ் பார்க்க தாங்க போகிறோம் நம்ம இந்த வீடியோவில். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம சரவணா ஸ்டோர், குரோம்பேட் சரவணா ஸ்டோரில் 8th ஃப்ளோரில் இருக்கக்கூடிய காய்கறிகள் மற்றும் பழங்கள் பற்றி தான் பார்க்க போகிறோம். எப்போவுமே நிறைய பேர் குரோம்பேட் சரவணா அப்படின்னா ட்ரெஸ்ஸு, பாத்திரம் இதெல்லாம் தான் நம்ம பார்த்துருப்போம், பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ்னு. மளிகை பொருட்களும் இங்கே ரொம்ப மலிவான விலையில் கிடைக்கும் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியல. ஸோ இப்போது நான் இந்த வீடியோவில் நம்ம என்னென்ன காய்கறிகள் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். என்னென்ன காய்கறிகள் இருக்குது அப்படின்றத பார்க்குறத விட எந்த காய்களுமே இங்கே இல்லாமல் இல்லை அப்படிங்கிறத முக்கியமாக இங்கே நம்ம சொல்லியே ஆகணும். எல்லா கிழங்கு ஐட்டம்ஸும், எல்லா காய்கறிகள், பழங்கள் எல்லாமே இங்கே இருக்குதுங்க. பூண்டுலேருந்து புளி எல்லாமே இங்கே இருக்குது. இது பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அடுத்தது மளிகை பொருட்களும் இருக்குது. இதே 8th ஃப்ளோரில் தான் பிளாஸ்டிக் டப்பா அந்த வெரைட்டிஸுமே இங்கே தான் இருக்குது. ஸோ இன்னொரு வீடியோவில் நம்ம பிளாஸ்டிக் டப்பாஸ், டப்பர் வேர் என்னெல்லாம் இங்கே வந்து விலை கம்மியாக இருக்குது, என்ன டிசைன்லலாம் இருக்குது அப்படிங்கிறது தான் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சரி வாங்க இப்போ நம்ம காய்கறி வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா க்ரோசரியும் சொன்னோம் இல்லையா, இங்கே நல்லாவே ஆஃபர் போட்டிருக்காங்க. அதாவது நம்ம ட்ரெஸ்க்கு யூஸ் பண்ணுற அந்த லிக்விடு, நம்ம ரூம் ஃப்ரெஷ்னர் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அது எல்லாமே இங்கே வந்து பை ஒன் கெட் ஒன்ல ஆஃபரில் கொடுத்துருந்தாங்க. ரேட்டுமே ரொம்ப அஃபோர்டபுளாக தான் இருக்குது, கம்மியான விலையில் நல்ல தரமாகவே இருக்குங்க. ஒரு பக்கம் காய்கறிகள் அப்படின்னாலும் இன்னொரு பக்கம் பழங்கள் கூட்டம் இருந்துக்கிட்டே தாங்க இருந்தாங்க. நல்ல ஒரு நம்ம எப்படி சொல்கிறது, ஒரு சூப்பர் சரவணா ஸ்டோர் அப்படிங்கிறது அந்த ஒரு ட்ரெடிஷ்னலாக அந்த ஷாப் இருந்தாலும் நம்ம ஏதோ ஒரு மார்க்கெட்டுக்குள்ளே வந்த அந்த ஒரு ஃபீல். மீன்ஸ் எப்படி அப்படின்னா எல்லா பொருளுமே இருக்குது. நம்மளால் இந்த பொருள் இங்கே இல்லை அப்படின்றது நம்மளால் சொல்லவே முடியல. நெல்லிக்காயிலேருந்து இந்த மாதிரி எல்லா மாம்பழம் வந்துருச்சுங்க சீசன், அதுதான் இதில் ஹைலைட்டே. சூப்பரான மாம்பழம், அந்த செம்பழம் மாதிரி இருக்கும் இல்லைங்களா, அந்த மாம்பழமும் இருக்குது. சேலத்து மாம்பழம் அப்படின்னு நினைக்கிறேன், அது அந்த மாம்பழமும் இருக்குது. காய்கறிகள் எல்லாமே இருக்குங்க, ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இப்போ இங்கே இன்னொரு விஷயம் என்கிட்ட சொல்லியிருந்தாங்க, என்ன அப்படின்னா இன்றைக்கி நம்ம ஃப்ரெஷ்ஷாக வாங்குகிறோம் இல்லைங்களா, இப்போ இதே காய்கறிகள் மீதமாயிடுச்சு அப்படின்னா என்ன பண்ணுவாங்களாம், நெக்ஸ்ட் டே அன்னைக்கு இதை அழகாக பேக் பண்ணி சூப்பராக கீழே சரவணா ஸ்டோர் கீழேயே இந்த ஃபுட்டெல்லாம் வந்து கேன்டீன் மாதிரி வச்சுருக்காங்க பாருங்கள். அங்கே பேக்கெட் 10 rupees, 15 rupees, 20 rupees அப்படின்ட்டு காய்களுக்கு தகுந்த மாதிரி பேக்கெட் பண்ணியே வச்சுருக்காங்களாம். ஸோ நம்ம போகிறோம் அப்படின்னா ஒரு கவர் 10 ரூபா அப்படின்னு நமக்கு பிடிச்ச ஒரு 5-6 கவர் எடுத்துக்கிட்டாலே போதுமானதாக, நமக்கு 50 ரூபாயில் ஒரு 5 காய் வாங்கிடலாம், அப்படி இருக்குமா. ஸோ அதுவுமே வந்து ரொம்ப அழுகினதோ கெட்டு போனதோ அப்படிலாம் வச்சுருக்க மாட்டாங்களாம், நல்லாவே இருக்குமா. ஸோ இங்கே வந்து விலையுமே ரொம்ப ரொம்ப கம்மியாக தாங்க இருந்தது, தரமாக இருந்தது. காய்கறிகள், பழங்கள் எல்லாமே உண்மையிலே ரொம்ப விலை மலிவாகவே இருந்தது. நான் கடைசியாக பில்லுமே இதில் நான் காட்டுறேன், கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஸோ மறக்காமல் போகாதவங்க கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள். நம்ம குரோம்பேட் சரவணாவில் 8th ஃப்ளோரில் இருக்குங்க. ஸோ வாங்க நம்ம இன்றைக்கி சூப்பராக கேரட் எல்லாம் எடுத்தாச்சு. நானும் என் ஹஸ்பண்டும் அழகாக எல்லாமே எடுத்து இந்த மாதிரி கவரில், அங்கேயே கவர் வச்சுருப்பாங்க, நம்ம டிமார்ட்லாம் வச்சுருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி தான். பச்சை மிளகாலாம் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள். இதில் நம்ம எதுவுமே வந்து நம்ம அழுகுனது அப்படின்னு நம்ம பார்க்கவே முடியல. ஏன்னா அந்த அளவுக்கு க்ளீன் பண்ணி தான் அந்த டப்பா இங்கே வந்து அழகாக அந்தந்த பிளேஸில் எடுத்துகிட்டு வந்து வைக்கிறாங்க. இப்போ வந்து பாருங்கள், க்ரீன் சில்லி நல்லா இருக்குல்ல, ஃப்ரெஷ்ஷாக இருந்தது, நானுமே எடுத்துக்கிட்டேன். ஆனால் இதோட ரேட்டுமே கம்மி தான். கேரட் எடுத்துட்டாங்க. சரி நடுவில் ஒரு விஷயம் நடந்துச்சு, அதை யாரும் பார்க்காதீங்க. தக்காளி பாருங்கள், இந்த மாதிரி பேக் பண்ணியே வச்சுருக்காங்க. பாப்பா பாருங்கள் எடுத்த இடத்துல வச்சுட்டாலாமா, அதுதான். அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்படியே வந்து வெங்காயத்தாள்கள், புதினா கட்டு 5 ரூபா தான். ரொம்ப ஷாக்காக இருக்குது. இதே 10 ரூபா 15 ரூபா இருக்குது. 2 கட்டு 10 ரூபா, 3 கட்டு 10 ரூபா அந்த மாதிரி வச்சுருக்காங்க. மல்லியுமே வந்து 2 கட்டு 10 ரூபா, 3 கட்டு 10 ரூபா அந்த மாதிரி வச்சுருக்காங்க. மல்லியுமே அப்படியே வந்து நம்ம வந்து எல்லா காய்கறிகளும் வாங்கலாம் அப்படின்ட்டு எல்லாமே வாங்கணுங்க. நான் ஒரு 6-7 காய்கறிகள் வாங்கிட்டு வந்தேன், நல்லா இருந்தது. விலையுமே வந்து எனக்கு அந்தளவுக்கு இல்லை. மளிகை பொருட்கள்னு பார்க்கும்போது நான் இந்த ஆஃபர் போட்டிருக்கிறது வந்து இந்த டிட்டர்ஜென்ட்டு இதெல்லாம் நான் வந்து வாங்கியிருந்தேன். பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ் வந்து கொஞ்சம் வாங்கியிருந்தேன். ஸோ எல்லாமே வந்து 8th ஃப்ளோரில் ஒரே பில் தான். பாவக்காய் பாருங்கள், 1 கிலோவே 36 ரூபா தான். நல்லா பொடிசாக இருக்குது. இந்த பொடி பாவக்காய் தான் நல்லது அப்படின்னு நினைக்கிறேன். இந்த பெரிய பாவக்காய் வந்து பார்த்திங்க அப்படின்னா 42 ரூபா 1 கிலோ அப்படின்னு வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து கொத்தவரங்காய் வச்சுருக்காங்க பாருங்கள். கொத்தவரங்காய் வந்து 1 கிலோ 42 ரூபா அப்படின்னு சொல்லி வச்சுருக்காங்க. நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, அதுதான். இந்த பஜ்ஜி மிளகாய் பாருங்கள் 12 ரூபா அப்படின்னு போட்டிருக்காங்க. இந்த ப்ளூ கத்திரிக்காய் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, 1 கிலோ 48 ரூபாயில் போட்டிருக்காங்க.
நல்லா இருந்ததுங்க. எல்லா காய்கறிகளுமே நல்லா இருந்தது. போனால் கண்டிப்பாக வாங்கலாம். அதாவது நம்ம முகம் சுளிச்சுட்டு வராமல் நல்லா இல்லை, இந்த மாதிரி வந்து கம்மியாக தராங்க அப்படின்ட்டு கெட்டு இருக்குது அப்படின்றதுலாம் இல்லை. இந்த முள்ளு கத்திரிக்காய் பாருங்கள், கிலோ 48 ரூபா. இதில் நம்ம குட்டி குட்டி குட்டியாக பொடிசாக எடுத்து எண்ணெய் கத்திரிக்காய் நம்ம நல்லெண்ணெய் ஊற்றி வதக்கி இதில் ஒரு காரக்குழம்பு வச்சு பாருங்கள். இந்த முள்ளு கத்திரிக்காயில் அட்டகாசமாக இருக்கும். வாழைத்தண்டு பாருங்கள், 12 ரூபா தான் ஒரு கிலோ. 12 ரூபான்னு சொல்லுவாங்க, ஆனால் சைஸுக்கு ஏற்ற மாதிரி அங்கே எடை போட்டு தான் நமக்கு தராங்க. இப்போ நான் எடுத்திருந்த ஒரு வாழைத்தண்டு வந்து பார்த்திங்கன்னா 7 ரூபா தான் வந்தது. அதாவது 7 ருபீஸ்க்கு தான் நான் எடுத்திருந்தேன். ஆனால் நல்லா இருந்தது, தண்டு வந்து உள்ளே நல்லா நிறையவே இருந்தது. 7 ரூபா தான் கொடுத்துருந்தாங்க. ஸோ தண்டு பார்த்து வாங்கும்போது உள்ளே இந்த மாதிரி அந்த தண்டு இருக்கா, ரவுண்டாக அந்த தண்டு இருக்கா அப்படின்னு பார்த்து தான் வாங்கணும். நான் அப்படி தான் பார்த்து வாங்குவேன். அதுதான் கரெக்டானு நான் நினைக்கிறேன். வாழைப்பூ, வாழைக்காய் எல்லாமே இது எல்லாமே ஒரு செட்டாக வச்சுருக்காங்க பாருங்கள். அதாவது நம்ம வரும்போது என்னென்ன காய் எங்கெங்கே பக்கத்தில் இருக்கும் அப்படிங்கிறத ரொம்ப கரெக்டாக கிளியராக வச்சுருக்காங்க. அந்த விஷயம் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. இப்போ இந்த வாழைக்காய் அப்படின்னா வாழைப்பூ, வாழைத்தண்டு இது எல்லாமே வந்து அப்படியே ஒரு லைனில் வச்சுருக்காங்க. கோஸ் பாருங்கள், எல்லாமே ரொம்ப 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 கம்மியாக இருக்குங்க. அதை விட எனக்கு வெங்காயம் தக்காளி தாங்க எனக்கு ரேட்டு ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் வந்து பெரிய வெங்காயம் வாங்கல, அது ரொம்ப ரெட்டாக இருந்துச்சு. எனக்கு வந்து அந்த வெங்காயம் வந்து கட் பண்ணும்போது கண் எரிச்சலாக இருக்கும். என்ன தான் நான் வந்து 2ஆக கட் பண்ணி தண்ணியில் போட்டாலுமே அது எனக்கு கண் எரிகிற மாதிரி தான் இருக்கும். நான் நிறைய சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணிடுவேன் அதுக்கு பதிலாக. கோவக்காய் வாங்கிட்டு வந்திருந்தேன். ஓகே தான் கோவக்காய் வந்து எப்படின்னா நல்லா பெருசாக நீட்டாக இருந்தது. கட் பண்ணுறதுக்கு கோவக்காய் பொரியல் நான் செய்வதுக்கு கட் பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்பவே ஈஸியாக இருந்தது. நல்லா நீட்டாக நம்ம விரல் சைஸ்க்கு இருந்தது கோவக்காய். பழுத்துமே இல்லை, நல்லா இருந்தது. காய் வாட்டில் நல்லா இருந்தது கோவக்காவுமே. அப்படியே வந்து பார்த்திங்கன்னா பழங்கள் இங்கே வச்சுருக்காங்க. மாம்பழம் பாருங்கள், நான் சொன்னேன் இல்லையா, செந்தூரா, கரெக்ட், செந்தூரா வச்சுருக்காங்க. சப்போட்டா எல்லாமே வச்சுருக்காங்கங்க. பழ வகைகள்லையுமே எல்லாமே இருக்குது. ஸ்ட்ராபெரியிலேருந்து நமக்கு என்ன பழம் வேணும், ஒரு வரிசை ஏதாவது வைக்கணும் அப்படின்னா இங்கே வந்து வாங்கணும் அப்படின்னா எல்லா பழமுமே இங்கே இருக்குது. கம்மியாகவுமே இருக்குதுங்க. அதுதான் இங்கே நம்ம வாங்குகிறோம் அப்படின்றத விட நமக்கு ஏற்ற மாதிரி இப்போ மிடில் கிளாஸ்லாம் வாங்குறாங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு பழம் மேலே நமக்கு ஆசை வரதான் செய்யும். அதை நம்ம வாங்கணும் இல்லையா, கரெக்டாக அது இங்கே வந்தால் நம்ம வந்து நம்மளோட ஆசை நிறைவேறும் அப்படின்னு நினைக்கிறேன். தர்பூசணி சீசன் வந்துருச்சு, வெயில் காலம் ஆரம்பிச்சிருச்சு. ஸோ மறக்காமல் வாங்கி சாப்பிடுங்க. சின்ன வெங்காயம் பாருங்கள், 1 கிலோ வந்து இது அப்படியே பேக்கெட் பண்ணி வச்சுருக்காங்க. 42 ரூபா ஒரு வெரைட்டி இருக்குது, 45 ரூபா ஒரு வெரைட்டி இருந்துச்சு. நல்லா இருக்குது, ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க. அழுகுனது எதுவுமே இதில் வச்சு பேக் பண்ணல. நான் இதுலேருந்து 1 கிலோ எடுத்துகிட்டு வந்திருந்தேன். பூண்டுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா கிலோ வந்து 120 ரூபா அந்த ரேஞ்சில் வச்சுருக்காங்க. நாட்டு பூண்டு தனியாக வச்சுருக்காங்க, நார்மல் பூண்டு தனியாக வச்சுருக்காங்க. ஸோ எனிவே சூப்பராக இருந்ததுங்க. 8th ஃப்ளோரில் குரோம்பேட் சரவணாவில் இருக்கக்கூடிய 8th ஃப்ளோரில் காய்கறிகள் செக்ஷன் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. விலையுமே கம்மியாக, பொருட்கள் தரமாக நல்லா இருக்குது. ஸோ கண்டிப்பாக ஒரு வாட்டி நியர்பையில் இருக்கீங்க அப்படின்னா செக் பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. நம்மளுமே வந்து இந்த சின்ன வெங்காயம் எடுத்துக்கிட்டோம். அவ்வளோதான் மக்களே. ஸோ நம்மளும் இந்த ஷாப்பிங்கை முடிச்சுட்டு பில் போட்டு கிளம்பிடும். அடுத்ததான் நம்ம வீடியோவில் பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ், நம்மளோட சூப்பர் சரவணா ஸ்டோரில் 8th ஃப்ளோரில் இருக்கக்கூடிய பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ் நம்ம போடலாம் நாளைக்கு. ஸோ இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே லைக் கமெண்ட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் அப்படியே ஹைப் அப்படிங்கிற ஆப்ஷனையும் கொடுத்துக்கலாம் மக்களே. ஸோ இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் சூப்பராக நல்லா ஒரு ஃபுல் என்டர்டைன்மெண்ட்டோடு உங்கள் எல்லாருமே வந்து நான் பார்க்குறேன் மக்களே. ஸோ தேங்க்யூ ஸோ மச். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா, பபாய்.